மணிப்பூரில் சமீபத்தில் வன்முறை சம்பவங்கள் குறைந்துள்ள நிலையில் மியான்மர் எல்லை அருகே கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து நடைபெறும் துப்பாக்கி சண்டை மற்றும் குண்டுவீச்சு காரணமாக மாநிலத்தின் பாதுகாப்பு படைகள் உயர் அலர்ட்டில் வைக்கப்பட்டுள்ளன. மியான்மரின் சாகைங் பகுதியில் ஜனவரி 27ஆம் தேதி கடுமையான துப்பாக்கி சண்டைகள் நடந்துள்ளன. இந்த பகுதி மணிப்பூரின் கம்ஜோங் மாவட்டத்திற்கு அருகில் உள்ளது. கம்ஜோங் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிக்ஷேங் வாஷும் கூறுகையில், துப்பாக்கிச் சண்டைகளில் இன்னும் மியான்மர் எல்லைக்கு அப்பால் நடைபெற்று வருகிறது. எல்லை பாதுகாப்பிற்காக அசாம் ரைபிள்ஸுடன் இணைந்து நாங்கள் நம்லி முதல் பைகோங் வரை 3 புதிய கண்காணிப்பு மையங்களை திறந்துள்ளோம். தற்போது எங்கள் எல்லைப் பகுதிகளில் எந்தவிதமான கடத்தலும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த வன்முறைகள் மியான்மர் எல்லைக்குள் நடைபெறுவதால் எந்த குழுக்கள் இதில் ஈடுபட்டுள்ளன என்ற தகவல் இந்திய பாதுகாப்பு படைகளிடம் இல்லை. எனினும் மணிப்பூரின் மெய்தே பெரும்பான்மை உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் செயல்படும் 3 தடை செய்யப்பட்ட கிளர்ச்சி இயக்கங்கள் கடந்த வாரத்தில் தங்கள் உறுப்பினர்கள் சிலர் இந்த சண்டைகளில் உயிரிழந்ததாக அறிவித்துள்ளனர். ஜனவரி 31ஆம் தேதியன்று மணிப்பூரின் இம்பால் ஈஸ்ட் மாவட்டம் ஆண்ட்ரோ பகுதியில் தடை செய்யப்பட்ட பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியின் உறுப்பினர் ஹெந்தோய்பாவுக்கு மரியாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜனவரி 27 அன்று மியான்மர் எல்லை அருகே நடைபெற்ற சண்டையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ரெவல்யூஷனரி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் தனது அறிக்கையில் PLA செகண்ட் லெப்டினன்ட் ஹெந்தியோபாய் ப்ராக்சி எனிமீஸ் உடன் நடந்த சண்டையில் உயிரிழந்ததாக தெரிவித்திருந்தது. இதையடுத்து UNLF கோயரிங் ஃபேக்ஷன் மற்றும் KYKL ஆகிய இரு இயக்கங்களும் ஜனவரி 30 அன்று தங்கள் உறுப்பினர்கள் ஒருவர் விழுந்ததாக தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டுகளை இந்திய பாதுகாப்பு படைகள் மறுத்துள்ளன. பள்ளத்தாக்கு கிளர்ச்சி குழுக்கள் கடந்த ஆண்டு மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரத்திற்கு பிறகு தங்கள் செயல்பாடுகளையும் ஆட்சேர்ப்பையும் அதிகரித்துள்ளன. மியான்மர் எல்லை அருகே கூகிஜோ சமூகத்தினரின் உயிரிழப்புகள் பற்றியும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் பள்ளத்தாக்கு கிளர்ச்சி இயக்கங்கள் போல் கூகிஜோ குழுக்களால் இதுவரை உயிரிழந்த உறுப்பினர்களை பற்றிய எந்தவொரு உறுதிப்படுத்துதலும் வெளியிடப்படவில்லை. இந்த எல்லை சிக்கல்கள் மணிப்பூரின் உள்நில அரசியலில் கூடுதல் பதற்றத்தை உருவாக்குகின்றன. பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து உயர் அலர்ட்டில் வைக்கப்பட்டு இருப்பதோடு போராட்டங்கள், வன்முறை செயல்பாடுகளை தடுப்பதில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.